கண்ணீர் விட்டதில் லைஃப்லேயே முதல் நீ தான். எங்கள் அம்மாவுக்கு கண்ணீர் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வந்து நீ தான் விட்டுருக்க. கமருதீன் அழுதான் எனக்கு அழுகு வரும். கமருதீன் நாமினேட் ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்கும். கமருதீன், பார்வதி, அரோரா 3 பேரும் உட்காந்து பேசுற அந்த டிஸ்கஷன் ஏன் வருதுன்னா, அரோரா பார்வதியை நாமினேட் பண்ணதான். கமருதீனும் பார்வதி நாமினேட் ஆயிட்டாங்க. ஆனா அரோரா ஆகல. அத பார்வதி கமருதீன்ட்ட சொல்லி காட்டி ஏத்தி விட்டுறாங்க. பார்வதி கொடுத்த கீனால கமருதீன் வந்து அரோராட்ட கேட்கறாரு, ஏன் பார்வதியை நாமினேட் பண்ண அப்படின்னு. அப்ப நடந்த டிஸ்கஷன்ல தான் அரோரா இதெல்லாம் சொல்றாங்க. அரோராவோட இந்த பாசத்தை ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு கும்பிடு போட்டு முடிச்சு வைக்கிறாங்க அரோரா. It's nothing love. No, it's just like a family. It's அரோரா எப்பவுமே கமருதீன்ட்ட லவ் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னதே இல்ல. ஃப்ரெண்டுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இப்பயும் பார்வதி முன்னாடி அதை சொல்றாங்க. ஹக் பண்ண வந்த கமருதீனை போதுண்டா அவன் சங்காத்தம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்றாங்க அரோரா. அதுக்கான காரணம் என்னன்னா, பார்வதியை நாமினேட் பண்ண எனக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. ஆனா உன் கூட பலர்னால நீ அவளை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு என்னை சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கும்பிடு போடுறாங்க. இந்த காரணத்தினால கோவமா இருக்க கமருதீன் வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு போறாரு. பாரு. அதுக்கப்புறம் அரோரா வெளியே போய் உட்காந்துறாங்க. கமருதீனும் பார்வதியும் அரோரா பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து நாய பேய சனியனை அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே. அவனுக்கும் வந்து ஒரு ஃபீலிங் டெவலப் ஆகிருக்கு போல. இவங்க பேசுறது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, விடிய படம் பார்த்துட்டு விசுவாசம் படத்துக்கு விஜய் தான் ஹீரோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அரோரா தெளிவா இது லவ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஒரு பாசம் பிரியம் இருக்கு, ஃபேமிலி மாதிரி நினைக்கிறேன், அதனாலதான் உனக்காக அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு தெளிவா சொல்லியும் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. லவ் ஃபீலிங்கா இருக்குமோன்னு இப்படி பேசுறாங்க. பார்வதி வந்து இப்படித்தான் மேனிபுலேட் பண்றாங்க கமருதீனை. அதனாலதான் கமருதீனும் கன்ஃபியூஸ் ஆறாரு. இங்க கண்ணை மூடினா பார்வதி எனக்கு இருப்பா அப்படின்றான். அரோரா அவர்களே, அது எதனால அப்படி இருக்கும்னா, இன்னைக்கு காலையில வெஜிடபிள் சாதத்துல முருங்கைக்காய் போட்டிருந்தாங்க. எல்லாம் அது பண்ற வேலையா தான் இருக்கும். லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த ஒரு ஹீல் ஆயிட்டு திருப்பியும் லவ்வர் கிட்டே போவாங்கல்ல. அரோரா 100க்கு 100 சரியா சொல்றாங்க. கமருதீன் இந்த மாதிரி பல தடவை பண்ணிட்டாரு இந்த வீட்டுல. 50 நாள்ல எத்தனை தடவைனா இவர் வெளி உலகத்துல எத்தனை தடவை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. யாருக்கும் தெரியாம தலை ரூம்ல போய் தனியா அழுதுகிட்டு இருக்காங்க அரோரா. அதுக்கப்புறம் அரோரா அழுகிறத பார்த்த சுபிக்ஷா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்புறம் அங்க விக்கல் விக்ரம் வராரு. அவர்கிட்ட தன்னோட மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்றாங்க அரோரா. பாரு என்ன வச்சு நிறைய கேம் விளையாடிட்டாங்க. I'm not going to trust her or anybody who's always been with her and who is easy to manipulate. பார்வதி என்ன பல தடவை பல பேர்கிட்ட பல விதமா சொல்லி டேமேஜ் பண்ணிருக்கா. எனக்கு பார்வதியோட பழக பிடிக்கல, பார்வதியோட யார் கூட எல்லாம் பேசுறாங்களோ அவங்க கூட எனக்கு பழக பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அரோரா. அரோரா இந்த விஷயத்துல ரொம்பவே கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்க. பாரு கிட்ட பேச ஆரம்பிச்சா அன்னைக்கு ஃபுல் டே என்கிட்ட பேசல, லிவிங் ரூம்ல என்கிட்ட வரல, சாப்பிட்டேனா இல்லையா, நத்திங். அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். அரோரா இப்படி பேசுறது கேட்டா கமருதீன் மேல அவங்க பொசசிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அதான் கிடையாது. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சுத்தமா கண்டுக்காம போனா ஃப்ரெண்டுக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கும், என்ன நம்மள திடீர்னு இப்படி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. இது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் தான். அதைத்தான் அரோரா சொல்றாங்க. அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது feels like walking on a knife. இவன் என்னைக்கு நம்மள காவ் வாங்குவான், என்னைக்கு அந்த பொண்ணு கூட சேர்ந்து நம்மள நாமினேட் பண்ணுவான், என்னைக்கு நமக்கு எதிராவே மாறுவான்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு கமருதீன் கூட. அவ்வளவு பயம் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அரோரா கும்பிடு போட்டது நல்ல விஷயம் தான். அடுத்தது அரோரா துஷாரோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றாங்க. துஷார் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுல. I never had any problem with துஷார். கொட்டாய் விட்டு கண்ணசந்த விக்கல்ஸை கண்ணத்தில் தட்டி எழுப்பி அரோரா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தூங்குறீங்களா? ஸ்மைல் பண்ணாம இருக்க முடியாது. கடைசி அரோரா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. களிமண்ணா இருந்த கமருதீனை நான் மாத்திரலான்னு நினைச்சேன், ஆனா பார்வதிட்ட போய் அவன் மேனிபுலேட் ஆகி அவ சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அந்த களிமண்ணை நல்ல ஷேப் கொண்டு வரணும்னு நான் நம்பினேன். களிமண்ணு போனா போறேன், என்னோட கியூட்டி பை எப்பயுமே துஷார் தான் அப்படின்னு சொல்லி துஷாரோட வீட்டுல போட்டோ போய் கொஞ்சுறாங்க. அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க, குழந்தை மாதிரி குட்டியா கியூட்டி. அரோரா கமருதீனை கும்பிடு போட்டு கட் பண்ணி விட்டனால இனிமே அவங்களோட கேம்ல சேஞ்ச் தெரியுமா, இல்லாட்டி அவங்க டவுன் ஆவாங்களா? கமருதீன் இனிமே அரோராட்ட பேசாமலே இருந்துருவாரா? கமருதீன் பார்வதிட்ட மறுபடியும் சண்டை போட்டா அவர் எங்க போய் ஆறுதல் தேடிக்கிறாரு? இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள வருது. இந்த பிரேக்கப் மூலமா என்னென்னலாம் பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.